பிரைஸ் த லார்ட். இந்த பைபிள் ஸ்டடியில் அவங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு குட்டி பகுதி சவுல். சவுல் ஓட்டத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணான், எப்படி முடித்தான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சவுல் ஸ்டார்டிங்கில் நல்லவனாக தான் இருந்தான். நல்லவனாக இருந்தாங்கிறதுக்கு வேதத்துலேருந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அப்புறம் எதனால் அவன் விழுந்தான் அப்படிங்கிறதையும் வேதத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே எப்படியே தன்னுடைய தகப்பன் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்கிறவனாய் இருந்தான். அப்படின்னா என்ன? தகப்பனுக்கு முழுசா கீழ்ப்படுகிறவனா இருந்தான். தகப்பன் என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய சொல்றாரோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் செய்கிறவனா இருந்தான். பாருங்க, முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க? தன்னுடைய தகப்பன் வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அது அப்படியே செஞ்சிருப்பா. செகண்ட் ஸ்டெப் என்னவோ அது அப்படியே செஞ்சிருப்பா. தேர்ட் ஸ்டெப் என்னவோ அது அப்படியே செஞ்சிருப்பா. அதனாலதான் அடுத்த வசனத்துல அப்படியே எழுதியிருக்கு. தகப்பன் சொல்லை அப்படியே கேட்கிறவன். ரெண்டாவது நல்ல கேரக்டர், தகப்பனுடைய கவலையை அதிகப்படுத்த விரும்பாதவன். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2ஆம் பகுதி. என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். ஆல்ரெடி ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை? கழுதைகள் காணும். அதுக்கு மேல இன்னொரு கவலை வந்துடக்கூடாது. 2வது கவலையா என் மகன் சவுல் காணும் அப்படிங்கிறது கவலை வந்துடக்கூடாதுன்ட்டு சவுல் கரிசனையோடு தன்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற கவலையை அதிகமாக்க விரும்பாமல் திரும்ப போறான். அப்போ இந்த கேரக்டர் எதை குறிக்குது? தகப்பனுடைய கவலையை அதிகப்படுத்தாதவன். 3வது நல்ல குணம் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனிதன், தீர்க்கதரிசி போல ஒரு தேவ மனிதனை சந்திக்க போகும் பொழுது வெறும் கையா போகணும் அப்படின்ட்டு விரும்பாதவன். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்து தின்பண்டங்கள் செலவிழந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்கதாக காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். எவ்வளவு கரிசனை உடையவனா இருக்கா பாருங்க சவுல். சாமுவேல் தீர்க்கதரிசியா பார்க்க போறோம். பார்க்க போது வெறும் கையா போறோமேன்ட்டு தனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வேலைக்காராவை பார்த்து புலம்பிட்டு இருக்கான். 4வது நல்ல குணம் என்ன தெரியுமா? ஒரு ஆளை பார்த்து இடை போடாமல் அந்த ஆளுக்குள் இருந்து வருகின்ற அந்த ஆலோசனையை இடை போடுகிறவன். எப்படி சொல்ற பாக்குறீங்களா? எடுத்துக்கொள்ளலாம் அதே அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளில் தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். சவுல் வேலைக்காரனை நோக்கி நல்ல காரியம் சொன்னாய். சவுல் வேலைக்காரனை ஆள் பார்த்து இடை போடுகிறவனா இருந்திருந்தா இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? நீ ஒரு வேலைக்காரா, உன் லெவல்ல தாண்டி நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துடாது, எனக்கு தெரியும், வேலைக்காரன்னு வேலைக்கார லெவல்ல இரு அப்படின்ட்டு திட்டிருக்கலாம். திட்டல. ஆனா சவுல் என்ன செய்யறான்? அந்த வேலைக்காரனுக்குள்ள இருந்து வருகின்ற அந்த ஆலோசனையை இடை போடுகிறான். இந்த வேலைக்காரர் சொல்ற ஆலோசனை எவ்வளவு நல்லா இருக்கு. 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குன்னு சொல்றானே, இது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்ட்டு ஆளை பார்த்து இடை போடாமல் அந்த ஆளுக்குள் இருந்து வருகின்ற ஆலோசனையை இடை போடுகிறவன் சவுல். 5வது நல்ல குணம் என்ன தெரியுமா? சவுல் தன்னுடைய லெவலை உணர்ந்தவனா இருந்தான். எந்த அளவுக்கு உணர்ந்தவனா இருந்தான்னா, ஒரு தீர்க்கதரிசி அவனை பற்றி பெருமையாய் அவனுடைய லெவலுக்கு மீறி ஏற்றி பேசினா கூட அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கீகரிக்காதவன். எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா?
எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம். 20ஆம் வசனம் சாமுவேல் சொன்ன வார்த்தை. 21 சவுலுடைய ரிப்ளை. அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அபேட்சைனா ஒண்ணுமே இல்லை, ஆசை. அப்ப சாமுவேல் இங்க சவுலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இஸ்ரவேலருக்கும் யாரை தெரியுமா ராஜாவாக்கணும்னு ஆசையா இருக்கு? உன்னைத்தானே, உன்னுடைய குடும்பத்தை தானே அப்படின்ட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சவுல் எப்படி ரிப்ளை பண்றாங்க பாருங்க. 21ஆம் வசனம். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். நான் சிறியவன், நான் அற்பமானவன். தன்னை தாழ்த்துகிற அந்த தாழ்மையான குணம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்துகிறான். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அதுக்கு ஆமா அப்படின்ட்டு தலையாட்டுகிறவன் அல்ல. தன்னுடைய நிலையை உணர்ந்து நான் சிறியவன், அற்பமானவன், அதை காட்டிக்கொள்ள வெட்கப்படாதவனா இருந்தான். பொதுவா எடுத்துக்கோங்களேன், நார்மல் மக்களை எடுத்துக்கோங்களேன். ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. அவங்களை எதுவும் தப்பு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தங்களை தானே ஏற்றி பேசுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா சவுல் எப்படி இருக்கா? அற்பமானவனா இருந்தாலும் பரவாயில்ல, சிறியவனா இருந்தாலும் பரவாயில்ல, அதை காமித்துக் கொள்கிறான். தன்னுடைய லெவலை உணர்ந்தவனா இருக்கிறான், காமிக்கிறவனா இருக்கிறான். 6வது நல்ல குணம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறவன். தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நம்ம எப்படி கூட சொல்லலாம் தெரியுமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கிளியரா சொல்லுது, தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அப்ப பாருங்க, தீர்க்கதரிசியோட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறவன். இதை எப்படி சொல்ற பாக்குறீங்களா? எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இது எந்த அளவுக்கு அறகுறையா இருக்கு பாருங்க. சாமுவேல் சவுல் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? வேலைக்காரனை நமக்கு முன்பாக நடந்து போக சொல்லுன்னு சாமுவேல் சவுல் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ சவுல் வேலைக்காரன் கிட்ட சொன்னானான்னு கேட்டா பைபிள்ல அப்படி எழுதவே படலை. ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம், சவுல் கண்ணு காட்டியிருக்கலாம் வேலைக்காரனை பார்த்து, எனக்கு முன்னாடி நடந்து போ அப்படின்ட்டு கண்ணு காட்டியிருக்கலாம். யாருக்குமே என்ன நடந்ததுங்கிறது தெரியாது, ஏன்னா பைபிள்ல எழுதப்படலை. ஆனா அடுத்த லைன் கிளியரா சொல்லுது, அப்படியே அவன் முன்னாடி நடந்து போனான். யார்? வேலைக்காரன் அப்படியே நடந்து போனான். அப்போ சவுல் கண்டிப்பா ஒண்ணு கண்ணு காட்டியிருக்கணும், இல்ல சொல்லியிருக்கணும், அது பைபிள்ல எழுதப்படாம இருந்திருக்கணும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கலாம்? சவுல் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறவன். 7வதா சவுலுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். என்ன நல்ல விஷயம்? அவன் தீர்க்கதரிசியினாலே முத்தம் செய்யப்பட்டு கர்த்தாதி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருப்பான். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. 8வதா கர்த்தரால ஒரு ஆசீர்வாதம் பெற்றவனா இருந்தான். 7வதும் கர்த்தரால கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், 8வதும் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 2ஆம் பகுதி. தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். தேவனுடைய ஆவியை கர்த்தர் என்ன பண்றாரு? சவுல் மேல இறக்குகிறார். தேவன் சும்மா அவருடைய ஆவியை இறக்குவாரா? இல்ல. அப்போ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருந்திருக்கணும் சவுல். இருந்திருக்கணுமா? இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தா சவுல் கண்டிப்பா தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைதான். 9வது நல்ல ஆசீர்வாதம், கர்த்தரிடத்தில் வந்த ஆசீர்வாதம், கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அதே வசனம் வாசிச்சு பாருங்க, கீழே இருக்கிறது. அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் அவனுக்குள்ள செயல்பட வைத்தார். லாஸ்டா சவுலுக்கு இருந்த ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். காது கேளாதவன் போல் இருந்தான். எந்த பேச்சுக்கு? அசட்டை பேச்சுக்கு. அந்த அசட்டை பேச்சு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? அசட்டை பண்ணுகிறவர்கள் கிட்ட இருந்து. அப்ப பாருங்க, காது கேளாதவன் போல். அப்ப காதுக்குள்ள போகுது, கேக்குது. கேளாதவன் போல் எப்படி இருக்க முடியுது? ஏன்னா பிரஸ்டீஜ் பாக்குற குணம் இல்லை. நீ யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்ற அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. எப்போ? பிரஸ்டீஜ் பாக்குற குணம் இருந்தா. நான் யார் தெரியுமா? நான் ராஜா. நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுடைய ஆவி என் மேல் இறங்கினார். தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினார். தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இறங்கி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். தேவனால ராஜரீகம் அபிஷேகம் பெற்றவன் நான். தீர்க்கதரிசினால முத்தமிடப்பட்டவன் சொல்லி பல விஷயங்களை சொல்லி இருந்திருக்கலாம். சொல்லிட்டு நீ யாரை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்கன்ட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கலாம். ரைஸ் பண்ணானாங்க இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? பிரஸ்டீஜ் பாக்குற குணம் இல்ல. காதுல கேட்டாலோ ரியாக்ட் ஆகுற அந்த குணம் இல்லாததுனால காது கேளாதவன் போல இருக்க முடிஞ்சது. அப்போ நம்ம இன்னைக்கு 10 விஷயங்கள் சவுலை பத்தி பார்த்திருக்கோம். 10 நல்ல குணங்கள்னு சொல்றதை விட 1 to 6 அதுக்கப்புறமா 10th குணம், இது எல்லாமே அவனுடைய நல்ல குணத்தை குறிக்குது. 7, 8, 9 இது மூன்றும் தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினதையும் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்ததும் அந்த வரத்தை ஆக்டிவேட் பண்ணினதையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முற்றமாய் குறிக்குது. அப்ப என்ன சொல்லலாம்? சவுலுக்கு 7 நல்ல குணங்கள் இருந்தது, 3 தெய்வீக ஆசீர்வாதங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தது. ஆனா சவுல் இது எல்லாத்தையுமே இழந்து தன்னுடைய ஓட்டத்துல விழுந்து போனான். அதுதான் நம்ம இன்னைக்கு எப்படிங்கிறத பார்க்க போறோம். சவுலுடைய வீழ்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் சாமுவேலிடம் என்ன பேசினார், சாமுவேல் சவுலிடம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். இந்த 2, 3 வசனங்களுமே கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் பேசின வார்த்தைகள். சாமுவேல் சவுலிடம் சொன்ன வார்த்தைகள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். மொத்தத்துல கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, சாமுவேலிடம் மொத்த அமலேக்கியரையும் அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. சாமுவேல் இதை சவுல் கிட்ட சொல்றாங்க. ஆனா சவுல் இந்த இடத்துலதான் தப்பு பண்றாங்க. என்ன தப்ப சவுல் பண்றாங்க? அதே அதிகாரம் 9ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழைத்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான். அழைத்து போட மனதில்லாமல்னு சொல்றதை விட அழிக்க வேண்டியவைகளின் மேல் ஆசை வைக்கிறான். தேவன் இது எல்லாத்தையுமே அழிச்சிடணும்ட்டு சொல்லிட்டாங்க. சரி, சொல்ற பேச்ச கண்டிப்பா கேட்டிருக்கணும். கேட்காம அழிக்க வேண்டியதுல ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குன்ட்டு தன்னுடைய மாம்சம் சொல்லுது. மாம்சம் சொல்ற அந்த பேச்சை கேட்டு அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வைக்கிறதுனால அழித்து போட மனசு இல்லை. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, இதையும் அழிக்கணும், இதெல்லாம் அழிக்க தேவையில்லை அப்படின்ட்டு நலமானவைகள்ன்ட்டு கருத ஸ்டார்ட் பண்ணிட்டான். மாம்ச சிந்தைய கருத ஸ்டார்ட் பண்ணிட்டான். தேவ சத்தம் என்ன? அமலேக்கியர்னா அழித்து போட வேண்டியவைகள். அந்த விஷயத்துக்கு செவி சாய்க்காமல், அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படியாமல், அவனுடைய மாம்சம் அவனுக்கு என்ன கற்பிக்குதோ அதுக்கு கீழ்ப்படிய ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த விஷயத்தை ஏற்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இல்ல இன்னும் மேல சொல்லணும் அப்படின்னா அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சுட்டா. அழிக்க வேண்டியவைகளின் மேல் சவுல் ஆசை வைத்தான் அப்படின்ட்டு பைபிள்ல எழுதியிருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப நான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஜென்ரலா எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க யோசித்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் டாக்ஸ்ல இந்த ஒயிட் கலர் ஃபர் வச்சிருக்கிற கோல்டன் ரிட்ரீவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ இப்போ நார்த்ல ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன ரூல்? டாக்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும். எதுக்கு கொல்லணும்?
ராபிஸ் நோய் அதன் மூலியமா வர்றதுனால அது கொல்லணும்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் நம்மளுக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா நார்த் பீப்புள் எல்லாரும் எப்படி தெரியுமா எதிர்க்கிறாங்க? டாக்ஸ் எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி, அதெல்லாம் கொல்ல முடியாதுன்ட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போயிட்டு இருக்கு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ சவுத் சைட்லயும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன்? டாக்ஸை கொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன விஷம் வச்சு சாப்பாடு கொடுக்க சொல்றாங்கனாலும் எனக்கு அதை பண்றதுக்கு முடியாது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது மேல பாசம் இருக்கு. முடியாது. அது இன்னொருத்தர் கொல்றேன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்ப எனக்கு முடியாது. அதுக்கான பலன் என்கிட்ட இருக்காது. அப்படிதானே பண்ணாங்க மோசையோட அம்மா. ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைகளும், ஏதோ ஒரு வயசு, குறிப்பிட்ட வயசுக்கு இருக்கிறவங்க பிள்ளைங்க எல்லாரையுமே கொல்லணும்ட்டு சட்டம் வந்துருச்சு. மோசேவை அவங்க அம்மா என்ன பண்றாங்க? அழகா நைல் நதியில விட்டாச்சு. ஏன்? பிள்ளை நல்லா இருக்கட்டும். ஒரு தாய்க்கு பிள்ளைய கொல்ல மனசு வராது. இல்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விருப்பமான ஒருத்தரை கொல்றதுக்கு மனசே வராது. அப்போ சவுலுக்கு இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா, அமலேக்கியர் மேல ஒரு விருப்பம் இருந்திருக்கு, ஒரு ஆசை இருந்திருக்கு. அதனாலதான் அவன் அழித்து போட மனதில்லாமல் ஆயிட்டான். இப்போ இந்த அழிக்க வேண்டியதன் மேல இவன் ஆசை வச்சதுனால 5 கெட்ட குணத்தை இவன் பெற்றுட்டான், ஒரு நல்ல குணத்தை இவன் இழந்துட்டான். எப்படிடா சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதே அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அழைத்த போட மனதில்லாமல் தப்ப வைக்கிற குணம், அவன் அதை சம்பாதிச்சிட்டான். அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால கர்த்தர் எதெல்லாம் அழிக்க சொல்றாரோ அது எல்லாத்தையுமே அழித்த போட மனதில்லாமல் தப்ப வைக்கிற அந்த கெட்ட குணத்தை அவன் சம்பாதிச்சிட்டான். 2வது கெட்ட குணம் எதை சம்பாதித்தான்? 19ஆம் வசனம். கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போயிட்டான். கேளாமல் போறதுன்னு என்னது? டிஸ்ஒபீடியன்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்னு எப்படி தெரியுமா சொல்லலாம்? கர்த்தர் பேசிட்டே இருக்காரு, நான் கேட்க மாட்டேன்ட்டு காதை பொத்தி வைக்கிறதுக்கு சமானமா கூட நம்ம சொல்லலாம். அதே அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. கீழ்ப்படியாமல் போயிட்டான். அதே அதிகாரம் 23ஆம் வசனம் 2ஆம் பகுதி. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான். புறக்கணித்தான்னா என்ன? இப்படி தள்ளுறது. இல்லைன்னா நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், அந்த ஆட்டிடியூடுன்னு கூட நம்ம சொல்லலாம். 4வதாக கர்த்தரை புறக்கணிக்கிற அந்த கெட்ட குணத்தையும் சம்பாதித்தான். 5வதாக, இது ரொம்ப முக்கியம் பாருங்க, ஆகாகை உயிரோடே பிடித்தான். 8ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். சவுலுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு செஸ் போர்டை எடுத்து பாருங்களேன். செஸ் போர்ட்ல நீங்க ராணியை கூட தோக்கடிச்சிருக்கலாம், இல்ல இருக்கிற எல்லா காயின்ஸையும் தோக்கடிச்சிருக்கலாம். அதுல ராஜாவை நீங்க தோக்கடிக்கலன்னா நீங்க கேம்ல வின்னர்னு உங்களை சர்டிஃபை பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்லை. இன்னும் கேம் இருக்கு, இன்னும் நீ போர் செய்யணும், இன்னும் நீ அட்டாக் பண்ணணும், அந்த ராஜாவை கவிழ்த்துற வரைக்கும் கேம் ஓவர்னு யாருமே சர்டிஃபை பண்ண மாட்டாங்க. ராஜாவை மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கேம்ல வின்னர்னு சொல்லிடுவாங்க. ஆனா சவுல் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அழைக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால ராஜாவை உயிரோட வச்சிருக்கிறா. ராஜாவை தானே சவுலை நீ அழிச்சிருக்கணும். அமலேக்கியருடைய ராஜாவை தானே நீ அழிச்சிருக்கணும். பிசாசின் கூட்டத்தின் தலைவனாகிய சாத்தான தானே நீ அழிச்சிருக்கணும். சாத்தான அழிக்காம அவனுடைய குட்டி குட்டி விஷயங்களை அழிக்கிறதுனால நீ அந்த போர் விஷயத்துல வின் ஆயிட்டேன்னு அர்த்தமா? இல்ல. பிசாசானவனை நீங்க உயிரோட பிடித்து வச்சிருக்கீங்க, அவனை அழிக்காம வச்சிருக்கிறீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வேதம் தெளிவா எச்சரிக்குது. அதே அதிகாரம் 32ஆம் வசனம். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். எவ்வளவு திமிர் இருந்தா ஆகாக் இப்படி சொல்லியிருக்கணும் பாருங்க. ஆகாக் மேல இங்க தப்பு இல்ல. தப்பு யார் தெரியுமா? சவுல். சவுல் எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிட்டான் பாருங்க. ராஜாவை உயிரோட வைத்தான். இப்ப ராஜா எப்படி இருக்கா? உயிரோட சந்தோஷமா இருக்கா. எந்த இடத்துல சந்தோஷமா இருக்கா தெரியுமா? சவுலனுடைய இடத்துல சந்தோஷமா இருக்கான்.
மேல வாசிச்சா தெரியும். ஆகாக எங்க கூட்டிட்டு வராங்க? சவுல் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வராங்க. அப்ப பாருங்க, நீங்க அழிக்க வேண்டியதன் மேல் ஆசை வைத்து அதனுடைய ராஜாவை அழிக்காம உயிரோட வாழ வச்சீங்கன்னா அவன் சந்தோஷமா உங்கள இடத்துல இருப்பான். உங்களோட இடத்துல அவன் சந்தோஷமா இருப்பான். பிசாசு சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையா? பிசாசினுடைய எல்லா கிரியையும் அப்ப அழிச்சிட்டு பிசாசு உயிரோட வைங்க. அப்போ பிசாசு உங்க இடத்துல சந்தோஷமா இருப்பான். இல்ல உங்களுக்கு பிசாசு சந்தோஷமா இருக்க விட ஆசை இல்லையா? பிசாசினுடைய கிரியைகளையும் அழிச்சிருங்க, பிசாசானவனையும் அழிச்சிருங்க. இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட எதையாவது அழிக்க சொல்றாரா? சொல்றாங்க. என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த அஞ்சையும் மட்டும் அழித்து போடக்கூடாது. தேவ மனிதர்களா இருக்கிற நாம என்ன தெரியுமா செய்யணும்? இந்த அஞ்சையும் அழிக்கணும். இந்த அஞ்சுக்கு தலைவனா இருக்கிற பிசாசையும் அழிக்கணும். பிசாசை அழிக்காம விட்டுறாதீங்க. பிசாஸ் அப்புறம் உங்களோட வீட்டுல சந்தோஷமாய் வாழ்ந்திருக்கும். அது எந்த கிறிஸ்டியன்ஸும் விரும்பாத ஒரு விஷயம். சரி, அழிக்க வேண்டியதன் மேல் ஆசை வச்சதுனால சவுல் 5 கெட்ட குணங்களை சேர்த்துக்கிட்டான்னு பார்த்தோம். என்ன 5 கெட்ட குணங்கள்? அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வைக்கிற அந்த கெட்ட குணம், கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போகிற அந்த கெட்ட குணம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகின்ற அந்த கெட்ட குணம், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற அந்த கெட்ட குணம், லாஸ்டா பிசாசின் கூட்டத்துக்கு தலைவனா இருக்கிற ராஜாவை அழிக்காமல் உயிரோட வைத்து சந்தோஷமாய் வாழ வைக்கிற அந்த கெட்ட குணத்தை பெற்றுக்கொண்டான். எப்போ? அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால 5 கெட்ட குணங்களை சுதந்திரித்தான், ஒரு நல்ல குணத்தை இழந்தான்ட்டு. இப்போ சவுல் எந்த நல்ல குணத்தை இழந்தான்? எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. சவுலே, உன்னை அசட்டை பண்ணினவர்கள் அசட்டையாய் பேசுகிற அந்த வார்த்தையை அப்போ காது கேளாதவன் போல இருந்த உனக்கு இந்த விஷயத்துல ஏன் காது கேளாதவன் போல இருக்க முடியல? அது ஏன் உனக்கு விசனமா இருக்கு? ஏன்னா அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால அந்த காது கேளாதவன் போல் இருக்கிற அந்த நல்ல குணத்தை இழந்துட்டான். இப்ப அந்த நல்ல குணத்தை இழந்ததுனால அவன் மீண்டும் ஒரு 5 கெட்ட குணங்களை சுதந்திரிக்கிறான். மீண்டும் ஒரு தெய்வீக பாதுகாப்பை இழக்கிறான். எப்படின்னு கேக்குறீங்களா? பார்க்கலாம், வசனத்தின்படியே பார்க்கலாம். எந்த 5 கெட்ட குணத்தை சுதந்திரிக்கிறான் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 8ஆம் வசனம், 2ஆம் பகுதி. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து. யாரு மேல சவுல எரிச்சல் அடைகிற? தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொருவனை பார்த்தா எரிச்சல் அடைகிற? இந்த கெட்ட குணத்தை அவன் சுதந்திரித்தான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து எரிச்சல் அடைகிற அந்த குணத்தை, அந்த கெட்ட குணத்தை சுதந்திரித்தான். சவுல் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தாவீதும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து எரிச்சல் அடைறான்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, அவங்க அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால அந்த குணத்தை சுதந்திரிச்சிருக்காங்க. அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வைக்கிறதுனால காது கேளாதவன் போல் இருக்கிற அந்த நல்ல குணத்தை இழந்து என்ன குணம் வந்துருச்சு? இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து எரிச்சல் அடைகிற அந்த கெட்ட குணம் வந்துருச்சு. இன்னும் அதே வசனத்தை கீழே வாசிட்டே போனா தெரியும். தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து கம்பேர் பண்ற அந்த கெட்ட குணம் வந்துருச்சு. இன்னும் சொல்லணும்னா பிரஸ்டீஜ் பாக்குற குணம் வந்துருச்சு. இன்னும் கீழே வாசிச்சு பார்த்தா தெரியும், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி. இது எந்த விதத்துல கெட்ட குணம்னு நீங்க கேட்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல சவுலோட மனசு என்னன்னு அடிச்சிருக்கணும்?
கர்த்தரோட வார்த்தைக்கு சொல்ல கேளாம போயிட்டு அவர் என்ன ராஜ்யபாரத்துல இருந்து தள்ளிடக்கூடாது, அவரிடத்துல நான் எப்படியாவது போயிட்டு சரணடைஞ்சு அவரிடத்துல அவரோட உறவுல நான் இணையணும், நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பான்ட்டு அவர்கிட்ட எப்படியாவது சமாதானம் ஆகணும் அப்படின்ட்டு அவனை யோசிச்சிருக்கணுமா? இல்ல தாவீதுக்கு என்கிட்ட இருக்கிற என்னதெல்லாம் கொடுத்துட்டாங்க, என்ன என்னெல்லாம் கொடுக்கலங்கிறத யோசிக்கணுமா? சவுல் இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? என்கிட்ட இருக்கிற எல்லாமே கொடுத்துட்டாங்க, எதை மட்டும் கொடுக்கல? ராஜ்யத்தை மட்டும் கொடுக்கல. இந்த இடத்துல சவுல் பண்ண முட்டாள்தனம் இதுதான். சவுல் கிட்ட நான்காவதா வந்த கெட்ட குணம் என்ன? இருதயம் தேவையானதை தேடாம தேவையற்றதை தேடுற அந்த கெட்ட குணத்தை சுதந்தரித்தான். என்ன கீழே வாசிச்சா தெரியும். அதே அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை 2 தரம் ஈட்டிய எய்து உருவ குத்தி போடுறதுக்கு தயங்காமல் துணிகரத்தோடு செயல்படுகிற அந்த கெட்ட குணத்தை சுதந்தரித்தான். ஒரு குணத்தை இழந்தான், அதனால 5 கெட்ட குணத்தை திருப்பிக்கிட்டான். காது கேளாதவன் போல இருக்கிற அந்த நல்ல குணத்தை இழந்தான். அது இழந்ததனால இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து எரிச்சல் அடைகிற குணம், இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து கம்பேர் பண்ணுகிற குணம், இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து பிரஸ்டீஜ் பார்க்கிற குணம், இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு என்கிட்ட இருந்து என்னெல்லாம் கொடுத்துட்டாங்க, என்கிட்ட இருந்து என்னெல்லாம் கொடுக்கலன்ட்டு கால்குலேட் பண்ணுகிற குணம். இதை இப்படியும் கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மனது கரெக்டான விஷயத்தை தேடாம தப்பான விஷயத்தை தேடுற அந்த கெட்ட குணம். 5வதாக இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துணிகரமாய் 2 தரம் உருவ குத்தி போடுறதுக்கு கூட தயங்காமல் இருக்கிற அந்த கெட்ட குணத்தை சம்பாதித்தான். முதல்லயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால 5 கெட்ட குணங்களை சுதந்தரித்தான், ஒரு நல்ல குணத்தை இழந்தான். என்ன நல்ல குணத்தை இழந்தான்? காது கேளாதவன் போல இருக்கிற நல்ல குணத்தை இழந்தான். அந்த நல்ல குணத்தை இழந்ததுனால திரும்ப ஒரு 5 கெட்ட குணங்களை சுதந்திரித்தான், ஒரு நல்ல தெய்வீக பாதுகாப்பை இழந்தான். தெய்வீக பாதுகாப்பை இழந்தான்ட்டு எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? அதே அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. தேவன் பொல்லாத ஆவியெல்லாம் விடுவாரான்னு கேக்குறீங்களா? இல்ல. தேவன் அரணான கோட்டையா இருந்தார், பாதுகாப்பா இருந்தார். பாதுகாப்பா இருந்த தேவனை அவன் இழந்துட்டான். பாதுகாப்பா இருந்த தேவனை இழந்ததுனால தேவன் அந்த டோரை ஓபன் பண்ணி விட்டதுக்கு சமானம். எல்லா பொல்லாத ஆவியும், பிசாசின் இடத்தில் வந்த எல்லா பொல்லாத ஆவியும் அவனுக்குள்ள வந்துருச்சு. தேவனுடைய பாதுகாப்பை, தெய்வீக பாதுகாப்பை இழந்துட்டான். சவுலனுடைய ஒரு பெரிய முட்டாள்தனமே என்ன தெரியுமா? அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. 11 சேர்த்து பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலங்கி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. சவுலுக்கு இந்த இடத்துல அறிவு வந்திருக்கணுமா, வந்திருக்க வேண்டாமா? தன்னிடத்துல தேவன் இல்ல, அதை அறிந்து கொண்டான். தாவீதின் இடத்துல தேவன் இருக்கிறாங்க, அறிந்துட்டா. அப்ப அவன்கிட்ட இல்லாத பட்சத்துல அவன் போய் தேவனுடைய காலை பிடித்து கெஞ்சிருக்கணுமா, கெஞ்சிருக்க கூடாதா? கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்சது தப்புதான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இனிமே செய்ய மாட்டேன்ட்டு போய் ஒப்புரவு ஆகியிருக்கணுமா, ஆகியிருக்க கூடாதா? முட்டாள்தனத்திலும் முட்டாள்தனம் என்ன தெரியுமா? தன்னோட தேவன் இல்லைங்கிறத அறிந்தும் அதை கேஷுவலா எடுத்துட்டு ப்ரொசீட் பண்றதுதான். அதை கேஷுவலா எடுக்காம கண்ணீரிட்டு அழுது கர்த்தருடைய காலை பிடித்து கெஞ்சி கதறி இருப்பான் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா ஒரு ராஜ்யத்தை அவனுடைய கையில் திரும்ப கொடுக்க உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அதை செய்யாம சவுல் அடுத்து என்ன செய்யறா பாருங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்கார் எல்லாரோடும் பேசினான். சவுல் அல்லது ஜெபிக்க வேண்டிய வேலையில, கர்த்தருடைய காலை பிடிச்சு கெஞ்ச வேண்டிய அந்த வேலையில என்ன செய்யறான் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்கார் எல்லாரோடும் பேசினான். ஊழியக்கார் எல்லாரோடும், ஒரு சில பேர்னு போட்டிருக்கா? இல்ல, எல்லாரோடும் பேசுறா. யோனத்தான் தன் மகனோடு பேசுறா. அட முட்டாளே, என்ன செஞ்சிருக்கலாம்? வேணும்னா தீர்க்கதரிசிகளை பார்த்துட்டு, தீர்க்கதரிசிகள் இடத்துல வருகிற கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு நினைவையும் கர்த்தர் அழிப்பேன்னு தான் சொன்னார். ஆனா நினைவே பட்டணத்தார் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டாங்க. அவங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸையுமே ஃபாஸ்ட் பண்ண வச்சாங்க. கர்த்தர் மனம் மாறினாரா இல்லையா? மாறினார். அதுவுமே பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல தானே எழுதப்பட்டிருக்கு. இங்க இப்போ சவுல் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? தீர்க்கதரிசி கிட்ட கூட்டமா மீட்டிங் போட்டு, தீர்க்கதரிசி கிட்ட நான் என்ன செய்தா கர்த்தரோடு சமாதானமா இருந்து ஒப்புரவாக முடியும்னு கேட்டு, ஒப்புரவு ஆயிருக்கணுமோ ஆயிருக்க கூடாதா? அதை விட்டுட்டு சவுல் என்ன பண்றா? தாவீதை எப்படி கொல்லணும்ட்டு அவனோட ஊழியக்காரி எல்லாரோட மீட்டிங் போடுறான். யோனத்தானோட சேர்த்து மீட்டிங் போடுறான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொல்வதற்கு மீட்டிங் போடுறா. மூன்றாவதா சவுல் இந்த கெட்ட குணத்தை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம், எந்த கெட்ட குணம்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை குத்தி கொல்ற அளவுக்கு துணிகரமாய் மீட்டிங் போடுற அந்த கெட்ட குணத்தை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமும் ஒரு கெட்ட குணத்தை மீண்டும் சுதந்திரிக்கிறான். என்ன கெட்ட குணம்? 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிச்சா தெரியும். சவுல் 85 சணல் நூல் ஏபோத்தை தரித்த ஆசாரியர்களை கொன்னுட்டா. துணிகரம் லெவல் எவ்வளவு அதிகமாயிட்டு பாருங்க. முதல்ல அழிக்க வேண்டியதன் மேல் ஆசை வைத்தான், 5 கெட்ட குணத்தை சுதந்திரித்தான், ஒரு நல்ல குணத்தை இழந்தான். என்ன நல்ல குணம்? காது கேளாதவன் போல இருக்கிற அந்த நல்ல குணத்தை இழந்தான். அதை இழந்ததுனால மீண்டும் ஒரு 5 கெட்ட குணத்தை சுதந்திரித்தான், ஒரு தெய்வீக பாதுகாப்பை இழந்தான். அந்த 5 கெட்ட குணத்துல ஒரு துணிகரமான ஒரு செயலை அவன் செய்தான். என்ன துணிகரமான ஒரு செயலை செய்தான்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை 2 தரம் ஈட்டியினால உருவ குத்தி போடுற அளவுக்கு வெறி உடையவனாய், துணிகரம் உடையவனாய் மாறிட்டான். அப்போ வச்சு 2 தடவைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவாவது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை பாருங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துவதற்கு கூட்டமா மீட்டிங் போட்ட உடனே 85 சணல் நூல் ஏபோத்தை தரித்த ஆசாரியர்களை, தேவ ஊழியர்களை, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜரீக ஆசாரியத்துவ அபிஷேகத்தை பெற்ற அவர்களை கொல்றதுக்கு இன்னும் அதிகரமாய் துணிகரம் கொண்டுட்டான். துணிகரம் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 2வது தப்பு செய்யும் போது, தப்புன்னு சொல்றதை விட 2வதா ஒரு நல்ல குணத்தை இழந்தான். காது கேளாதவன் போல இருக்கிற அந்த நல்ல குணத்தை இழந்தான். இழக்கும் பொழுது அவனோட துணிகரம் லெவல் எப்படி இருந்தது? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை 2 தரம் ஈட்டியினால உருவ குத்துற அளவுக்கு அவனோட துணிகரம் இருந்தது. 3வதா இன்னும் மேன்மேலும் அந்த இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வெட்டி வீழ்த்துறதுக்கு பிளான் போட அவனோட துணிகரம் லெவல் எவ்வளவு அதிகமாகுது பாருங்க. 85 சணல் நூல் ஏபோத்தை தரித்த ஆசாரியத்துவ அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஆசாரியர்களை கொன்னுட்டான். 2வதுலயாச்சு, அந்த செகண்ட் செட்லயாச்சு கொல்ல நினைத்தான். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை 2 தரம் கொல்ல நினைத்தான், அதுக்கு ட்ரை பண்ணான். மூன்றாவதாக கொன்னுட்டான். 85 சணல் நூல் ஏபோத்தை தரித்த ஆசாரியர்களை கொல்லவே செஞ்சுட்டான். துணிகரம் லெவல் எவ்வளவு அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஆனா இப்ப கூட சவுலுக்கு புத்தி வரல. நான் எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு 85 ஆசாரியர்கள், சணல் நூல் ஏபோத்தை தரித்த தெய்வீக அபிஷேகத்தை பெற்ற, ஆசாரியத்துவ அபிஷேகத்தை பெற்ற ஆசாரியர்களை கொண்டு தேவனுடைய ஊழியத்துக்கு தடை பண்ணிட்டா சவுல். ஒரு குற்ற மனசாட்சி கூட இல்லை, அதை நினைச்சு கவலை கூட படல. நான் எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதே அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அதில் 2ஆம் பகுதி. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில், எந்த சமயத்தில்? வளைந்து கொண்ட அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான்.
இத நல்லா இன்னும் மேல மேல வாசிச்சா தெரியும். ஒரு மலை இருக்கு. மலையின் இந்த பக்கத்துல சவுலும் அவனுடைய மனிதர்களும் இருக்காங்க. மலையின் அடுத்த பக்கத்துல தாவீதும் அவனுடைய மனிதர்களும் இருக்காங்க. சவுல் வளைந்து கொண்ட அந்த சமயத்துல சவுல் தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் வளைந்து கொண்ட பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்ட அந்த சமயத்துல பெலிஸ்தர் தேசத்தின் மேல படையெடுத்துட்டாங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பிளான் போட்டு வீழ்த்தி பிடிக்க வர அந்த சமயத்துல பெலிஸ்தன் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல படையெடுத்து வரமாட்டான். யாரின் மேல தெரியுமா படையெடுத்து வருவான்? அந்த தேசத்தின் மேல படையெடுத்து வருவான். சவுலை நம்பி இருக்கும் தேசத்தின் மேலே படையெடுத்து வருவான். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பிளான் போட்டு வீழ்த்தி பிடிக்க வருகிற அந்த சமயத்துல பெலிஸ்தன் பிசாசின் கூட்டம் தேசத்தின் மேல, என்ன கிளியரா சொல்லணுமா, குடும்பத்தின் மேல, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை சார்ந்து இருக்கிற குடும்பத்தின் மேல படையெடுத்து நிற்கும். அப்படிதான் வேதம் சொல்லுது. நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா? எல்லா கிறிஸ்தவர்களும் இப்ப அபிஷேகம் பெற்றவர்களா தான் இருக்கிறாங்க. நீங்க இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துறதுக்கு உங்க கூட்டத்தோட சேர்ந்து பிளான் போடுறீங்களா? அப்படி பிளான் போட்டுட்டு அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு கிட்ட வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். உங்க மேல பெலிஸ்தன் வந்து படையெடுக்க மாட்டான். உங்களுடைய தேசமா இருக்கிற, உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்தின் மேல பிசாசின் கூட்டம் படையெடுக்கும். வேதம் அப்படிதான் தெளிவா சொல்லுது. இந்த விஷயத்திலையும் சவுல் முட்டாள்தனமா இருந்துட்டான். என்ன முட்டாள்தனம்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோட சேர்த்து எந்த விஷயத்துல தெரியுமா மீட்டிங் போட்டிருக்கணும்? காமனான எதிரி கிறிஸ்தவர்களுக்கு யாரு? பிசாசு. பிசாச வீழ்த்துறதுக்கு நீங்க மீட்டிங் போட்டிருக்கணும். அதுதான் கரெக்ட். ஆனா சவுல் என்ன பண்றான்? தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீத சேர்த்து கொண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை சேர்த்து கொண்டு ஒரே எதிரியா இருக்கிற பிசாச வீழ்த்துறதுக்கு பிளான் போடாம சவுல் முட்டாள்தனமா என்ன தெரியுமா செய்யறான்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை சேர்த்துக்கொள்ள மனசே இல்லாம என்ன பண்றான்? அவன் கூட்டத்தாரோட இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துறதுக்கு பிளான் போடுறான். நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ரொம்ப கிருபை பெற்றவங்களா இருக்காங்க, வரங்கள் உடையவர்களா இருக்காங்க, கர்த்தரால வல்லமை எடுத்து பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள வீழ்த்தணும்ட்டு பிளான் போட்டு அவங்கள வளைந்து கொள்ளாதீங்க. அவங்கள வளைந்து கொள்றீங்க அப்படின்னா பெலிஸ்தன் உங்க குடும்பத்தின் மேல மேற்கொள்ளுவான். அதை விட ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, பிசாசு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும், தேவன் உங்களை பார்த்து ரொம்ப துக்கப்படுவார். ஆனா அதே இது நீங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை உங்க கூட சேர்த்துட்டு பிசாசை எதிர்க்கிறதுக்கு அந்நிய பாஷை ஜெபம் ஏறெடுக்கலாம், டங்ஸ்ல மணிக்கணக்கா பிரேயர் பண்ணலாம், விஷன்ஸ் பார்த்து வெளிப்பாடு கிடைச்சா அதெல்லாம் நம்ம எழுதி வச்சு பிசாசினுடைய ராஜ்யத்தை இடித்து தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்ணோன்னு வைங்கள, தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறது 100% ட்ரூ. நான்காவதா நம்ம என்ன பார்த்தோம்? சவுலும் அவனுடைய மனுஷர்களும் தாவீதும் அவனுடைய மனுஷர்களையும் வளைந்து கொண்ட அந்த சமயத்துல பெலிஸ்தர் அவர்கள் மேல இல்ல, தேசத்தின் மேல், சவுலை நம்பின தேசத்தின் மேல் படையெடுத்தார்கள்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சவுல் அவனுடைய மனிதர்கள் அதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ராவா அதிகமான பேரை தாவீதை தாக்குறதுக்கு கூட்டிட்டு வரும் பொழுது கெட்ட விஷயம் நடக்குது. அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஐந்தாவதா சவுல் வெளிப்படுத்துற ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சவுல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் சவுலும் அவனுடைய மனுஷரும் வளைந்து கொண்ட அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவனுடைய தேசத்தின் மேல பெலிஸ்தர் படையெடுத்தார்கள். படையெடுத்ததுனால சவுல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாவீதை பிடிக்கிற அந்த விஷயத்தை விட்டுட்டு சவுல் தன்னுடைய தேசத்தை பாதுகாக்கும்படிக்கு அவனுடைய தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற வழியில சவுலுக்கு ஒரு செய்தி வருது. அந்த செய்தி தான் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்.
சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேடப் போனான். தாவீதை பிடிக்கிறத விட்டுட்டு எங்க போனா? தேசத்தை நோக்கி போனான். திரும்ப போற வழியில என்ன நடக்குது? ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? தாவீது இந்த வனாந்திரத்துல இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது. செய்தி வந்தவொடனே சவுல் என்ன பண்றாங்க? தேசத்தை காப்பாத்துறதுக்கு போயிட்டு இருந்த சவுல் திரும்பி எக்ஸ்ட்ராவா 3000 தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் மக்களை கூட்டிட்டு தாவீதை பிடிக்கிறதுக்கு குறிக்கப்பட்ட இடத்திற்கு போறா. ஃபர்ஸ்ட் சவுல் யாரோட போனா? சவுலும் அவனுடைய மனுஷரும் தாவீதை பிடிக்கிறதுக்கு போனாங்க. இப்போ சவுல் அவனுடைய மனுஷன் 3000 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய இஸ்ரவேலர் அந்த மக்களோட போறான். கூட்டத்தை அதிகப்படுத்திட்டான். இப்போ என்ன நடக்குது பாருங்க. மீண்டும் மீண்டும் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஓட ஓட துரத்த இல்ல ஆள் பலத்தை அதிகமாகிட்டு இன்னும் அதிகமா துரத்த கர்த்தர் ஒரு சிச்சுவேஷனை அனுமதிக்கிறார். என்ன சிச்சுவேஷன்? எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி 4ஆம் வசனம். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. பாளையம்னா என்ன தெரியுமா? கேம்ப் இல்லைன்னா டென்ட்னு சொல்லலாம். கேம்ப் ஃபயருக்கு கேம்ப் எல்லாமே ஆயத்தம் பண்ணுவாங்கல்ல, அப்படி பிசாசு கேம்ப் போட்டு உட்கார்ந்துருக்கான், டென்ட் கட்டி உட்கார்ந்துருக்கான். எங்க? சவுலனுடைய தேசத்துல. இது எவ்வளவு மோசமான காரியம்! ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஓட ஓட அவனை துரத்தி அவனை கொல்றதுக்கு பிளான் போடுற அளவுக்கு வெறியாகி அவன் மேல இருக்கிற பகையை காட்டுறதுக்கு இன்னும் அதிகமா துரத்த என்ன நடக்குது? அவனுடைய தேசத்தின் மேல பிசாசு டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்கு. தேசம்னா என்ன? சவுலை நம்பி இருக்கிற ஒரு பட்டணம். அப்போ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துறதுக்கு ஓடி ஓடி பிரயாசப்படுறான்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவனுடைய வீட்டிற்குள்ள பிசாசு டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்கு. இன்னொரு கெட்ட விஷயமும் நடக்குது பாருங்க. அதே அதிகாரம் 6ஆம் வசனம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். எவ்வளவு துணிகரம் உடையவன் ஆயிட்டான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்த துணிகரம் என்ன? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை 2 தரம் கொல்றதுக்கு ஈட்டியை ஏய்கிற அளவுக்கு இருந்தது. 2வது துணிகரம் லெவல் எப்படி இருந்தது? 85 சணல் நூல் ஏபோத்தை தரித்த ஆசாரியத்துவ அபிஷேகமுடைய ஆசாரியர்களை கொல்ற அளவுக்கு அவனுடைய துணிகரம் அதிகமாச்சு. 3வது துணிகரம் எந்த அளவுக்கு ஆச்சு தெரியுமா? மந்திரம் செய்யறவங்க, சூனியம் செய்யறவங்க, குறி சொல்றவங்க, அவங்கதான் அஞ்சனம் பாக்குறவங்க, அவங்கள்ட்ட என்னை கூட்டிட்டு போங்க, ஏன்னா கர்த்தர் என்கிட்ட பேசலன்ட்டு. இப்போ கூட முட்டாளா இருக்கியே சவுல், இப்போ அறிவு வந்திருக்க வேண்டாமா? கர்த்தர் இந்த அளவுக்கு பேசலையே. கர்த்தரோட காலை பிடிச்ச கெஞ்சி, உனக்காக நீ கெஞ்சிருக்கணுமா கெஞ்சிருக்க கூடாதா? உன்னிடத்தில் கர்த்தர் பேசாம இருக்கிறதை காட்டிலும் இந்த உலகத்துல வேற எது பரிதாபமான நிலைன்னு நீ நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா சவுல் பண்ணதுல இருக்கிறதுலயே ஒரு பேடான விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் பேசலன்னு நிறைய விஷயங்கள்ல கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனா அந்த ஒவ்வொரு வெளிப்பாட்டிலையும் சவுல் மனம் திரும்பாம இன்னும் மீண்டும் மீண்டும் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வெட்டி வீழ்த்துறதுக்கு வழி தேடி போயிட்டே இருந்தான். அவனோட துணிகரம் லெவல் அதிகமாயிட்டே இருந்தது. இதனால இன்னும் நீங்க கடைசியில வாசிச்சு பார்த்தா தெரியும். நான் வசனத்தை கொடுக்க போறதில்ல, நீங்க வாசிச்சு பாருங்க. சவுல் கொல்லப்பட்டான். அவன் மட்டும் இல்ல, அவன் நேசமா வச்சிருந்த யோனத்தானும் கொல்லப்பட்டான். சவுல், நீங்க இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தோம், உங்க பிள்ளைய பாசமா வச்சுக்கணும்ட்டு இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தோம், கிருபையை நீங்க சேர்த்து வைக்காம போயிட்டீங்களே. ஒரு வசனம் அழகா எழுதியிருக்கோம். கிருபையை இல்லாம போனதுனால, கிருபையை இழந்ததுனால யோனத்தான் நல்லவனா இருந்தாலும் அவனோ ஈட்டினால உருவ குத்தப்பட்டு இறந்து போகிற அந்த சம்பவத்தை பைபிள்ல பார்க்க முடியும்.
அப்ப இன்னைக்கு யோசிச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது என்ன தெரியுமா? அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வச்சதுனால. அதனால ஒரு 5 கெட்ட குணங்களை சுதந்திரித்தான். காது கேளாதவன் போல இருக்கிற அந்த நல்ல குணத்தை இழந்தான். மீண்டும் ஒரு 5 கெட்ட குணத்தை சுதந்திரித்தான். ஒரு தெய்வீக பாதுகாப்பை இழந்தான். அந்த 5 கெட்ட குணத்துல ஒரு கெட்ட குணம் தான் துணிகரம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை 2 தரம் ஈட்டியினால உருவ குத்தி கொல்ற அளவுக்கு அவனோட துணிகர லெவல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. மூன்றாவதாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்துறதுக்கு மீட்டிங் போட்டான் அவனுடைய கூட்டத்தாரோட சேர்த்து. அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கூட சேர்த்துட்டு பிசாசின் ராஜ்யத்தை இடித்து பிசாசின் ராஜ்யத்தை வீழ்த்துறதுக்கு பிளான் போடுறதுக்கு தவிர்த்து அவன் என்ன செய்துட்டான்? அவனோட கூட்டத்தாரோட இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை வீழ்த்த பிளான் போட்டுட்டான். அதனால அவனோட துணிகரம் லெவல் இன்னும் அதிகமாச்சு. 55 சணல் நூல் லேபோத்தை தரித்த ஆசாரியத்துவ அபிஷேகம் உடையவர்களை கொல்ற அளவுக்கு கொன்னுட்டான். ஃபர்ஸ்ட் கொல்ல நினைத்தான், இங்க கொன்னுட்டான். கொல்ற அளவுக்கு துணிகரம் உடையவனாயிட்டான். இன்னும் பார்த்தோம், சவுலும் அவனுடைய மனுஷரும் வளைந்து கொள்ள வந்த அந்த சமயத்துல தேசத்தின் மேலே படையெடுத்தார்கள். யார் படையெடுத்தார்கள்? பெலிஸ்தேர் படையெடுத்தார்கள். மீண்டும் சவுல் அவனுடைய மனுஷர் 3000 இஸ்ரவேலர் இன்னும் அதிகமாய் ஆள் பலத்தை அதிகமாக்கிட்டு கூட்டிட்டு வருகின்ற அந்த நேரத்துல என்னாச்சு? சவுலுடைய அந்த தேசத்துல பிசாசு டென்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதையே நம்ம வசனத்தின்படி பார்த்தோம். அதை பார்த்து சவுலுடைய இருதயம் தத்தளிச்சுதான்னு கேட்டா, ஆமா தத்தளிச்சுது. பெலிஸ்தருடைய கூட்டம் டென்ட் போட்டு என் தேசத்துல உட்கார்ந்துருக்காங்களேன்னு சொல்லி இருதயம் தத்தளிச்சுது. பிசாசனுடைய கூட்டம் டென்ட் போட்டு என் தேசத்துல உட்கார்ந்துருக்காங்களேன்னு சொல்லி இருதயம் தத்தளிச்சுது. ஆனா கூட தேவன் அவன் இடத்துல தீர்க்க தரிசனமா பேசல, கனவுகளின் மூலியமாய் பேசல, எதன் மூலியமாவும் பேசலன்னு சொல்லிட்டு அவன் தேவனிடத்தில் திரும்பாமல் அவன் தப்பான வழியில போகிறான் அப்படிங்கிறத உணராமல், தேவனை தேடி வராமல், தேவனிடத்தில் கெஞ்சி அழாமல் என்ன செய்யறான்? துணிகரமாய் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போறான். இது அட்மோஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலான துணிகரம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவனோட துணிகரம் லெவல் எப்படி இருந்துச்சு? கொல்றதுக்கு நினைத்து ஈட்டியை எய்தான், கொல்லல ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை. ரெண்டாவதாக 55 சணல் நூல் லேபத்தை தரித்த ஆசாரியத்துவ அபிஷேகமுடைய ஆசாரியர்களை கொன்னுட்டா. மூன்றாவதாக மந்திரவாதியின் இடத்துல போயிட்டு மந்திரம் கேட்கவே கடைசியில சவுலால யோனத்தான அவ்வளவு நேசமான ஒரு பிள்ளைய வச்சிருந்தாலும், சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாலும், கிருபையை சேர்த்து வைக்காத சவுல் அவனுடைய அருமை மகனையும் இழந்தான். அவனையும் இழந்துட்டான். சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்க முடிஞ்சுதா? அவனாலே முடியல, அவன் நேசிச்ச பையனாலே ஆகல. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்பா அம்மாவா இருக்கீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட அம்மா அப்பாவா இருக்கீங்களா? நீங்க ரொம்ப பிளஸட். ஏன்னா உங்ககிட்ட பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? சொத்து சேர்த்து வச்சு இல்லை, கிருபையை சேர்த்து வச்சு. சொத்து நீங்க எவ்வளவு நாளும் சேர்த்து வைங்க, ஆனா கிருபையை சேர்த்து வைக்கலன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்களும் இருக்க மாட்டீங்க, உங்க பிள்ளைகளும் இருக்க மாட்டீங்க. அதுக்கான அடையாளம் தான் வேதத்தின்படி சவுல். அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வைக்க வேண்டாம். அழிக்க வேண்டியதையும் அழிப்போம், அழிக்க வேண்டியதற்கு கூட்டத்தின் தலைவனா இருக்கிற பிசாசையும் அழிப்போம். இல்லைன்னா சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள இருக்கிற நீங்க இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கள எந்த விதத்திலையும் பகைக்காதீங்க. அந்த பகைக்கு காரணமா இருக்கிறதே அழிக்க வேண்டியதன் மேல ஆசை வைக்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஸ்டாப் பண்ணுவோம், கிருபையை சேர்த்து வைப்போம். சொத்து சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் கிருபையை சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். God bless you.